ஹாய், வெல்கம் டு சௌந்தர்யா சமையல். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சிக்கன் ரைஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த சிக்கன் ரைஸ் ரெசிபி. நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கலாம். நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் அரிசிக்கு தேவையான பாதி உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்கும்போது ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு 85% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா வெந்த உடனே செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வெந்திருந்தால் போதும். அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இன்னொரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஜீரக பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு வேணான்னா அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்துகிட்டு நல்லா பீஸாக குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாதி கேரட்டு, 1.5 வெங்காயம், பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 குடமிளகா, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சியும் 5 பல் பூண்டையும் துருவி வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கறி மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, பெப்பர் பவுடர் தேவையான அளவு சேர்த்துட்டு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கூடவே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே துருவி வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கின உடனே இது கூடவே எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கூடவே எடுத்து வச்சுருக்க குடமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கறி மசாலா எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ரைஸை சேர்த்துட்டு கூடவே பெப்பர் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிக்கன் ரைஸ் ரெடி. நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதையும் இதோட மேலே போல தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்டியான சிக்கன் ரைஸ் ரெடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.